டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு சில குணங்கள் இருக்கவே கூடாதுங்க. அந்த குணங்கள் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த குணங்கள் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம், அந்த குணங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் புரியும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, பெண்கள் எல்லாத்துக்குமே பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக இருந்தால் தான் ஒரு குடும்ப பொறுப்பை நம்ம எடுத்து நடத்த முடியும். ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நம்ம அனுசரணையாக கொண்டு போகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு விதமாக ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பொறுமை இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். எல்லாருக்குமே என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும். அப்போ நம்ம பொறுமை இல்லைன்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவோம், கோவப்படுவோம். அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோபம் இருக்கவே கூடாதுங்க. பெண்களுக்கு அதாவது குடும்ப பெண்களுக்கு சுத்தமாக கோபமே இருக்கக்கூடாது. கோபம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன சொல்கிறது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம கோவப்பட்டு போட்டுட்டு என்னமோ பண்ணுங்கன்ட்டு போயிட்டோம்னா, ஆனால் அந்த என்ன ஒரு வேலையுமே நடக்காது. அப்படி தான் நடக்கும். நம்ம எப்படி வச்சோமோ அப்படி தான் இருக்கும். நம்ம கோபத்தில் ஏதாவது தப்பான ஒரு முடிவு ஏதாவது எடுத்தாலுமே அது தப்பாக தான் முடியும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. அடுத்து ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம எப்போயுமே ஆசைப்படக்கூடாதுங்க. அதாவது காசு பணம் இல்லைனாலும் நம்ம ஆடம்பரமாக வாழணும். மற்றவங்க நம்மளை பார்க்கணும், மற்றவங்களோட கண்கள் நம்ம மேலே இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் அழகாக காட்டிக்கணும், நம்ம நிறைய நகைகள் போடணும், நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும், காஸ்ட்லியான நகைகள் போடணும், மற்றவங்களோட கண்கள் எல்லாமே நம்ம பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நல்ல காஸ்ட்லியான காரில் போகணும், பெரிய பங்களாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு நல்லது பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கடனை வாங்கி கூட நம்ம ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அதனால கடன்கள் வந்துச்சுனாவே குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது, பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அதனால் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு நல்லது பண்ணிட்டு போக பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணணுங்க. வரவு 10 ரூபாய் இருந்தால் செலவு 20 ரூபாயா இருக்கக்கூடாதுங்க. இப்போ வரவு 10 ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு 2 ரூபாயாவது நம்ம சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்கணும். செலவை குறைக்கணும். முடிஞ்சளவு எதில் செலவு குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதிலெல்லாம் குறைக்க பாருங்கள். இப்போ மளிகை ஜாமானில் அளவாக இப்போ வேஸ்ட் ஆகுது. இப்போ ஒரு பாக்கெட் 100 கிராம் சாம்பார் பொடி வாங்குகிறோம்னா அது ஒரு குழம்புக்கு பாதி தான் போடுறோம், பாதி இருக்குது அப்படின்னா அப்போ 50 கிராமை வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே 100 கிராம் வாங்கி பாதியை போட்டு பாதியை வச்சோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ அரிசிலாம் நம்ம என்னென்னா, இப்போ இதில் அதாவது என்னென்னா டம்ளரில் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம்னா அது எவ்வளோ அரிசி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம சமைக்கிறோம், சாப்பாடு மிச்சமாக இருக்குதுன்னா அதை வேஸ்ட் பண்ணி கீழே கொட்டி அதில் ஒவ்வொரு நேரமும் அப்படி வேஸ்ட் பண்ணும்போது நிறையா அரிசி வேஸ்ட் ஆகுது. அதில் செலவு அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு நேரம் போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கா, இல்லை பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்து போடலாம், அதிகமாக இருக்குன்னா அதை குறைச்சி போட்டு அந்த மாதிரி சமாளிச்சுக்க பார்க்கணும். அடுத்து பிள்ளைகள் முன்னாடி கோவப்படுறதோ இல்லை சண்டை போடுறதோ இருக்கக்கூடாதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை மட்டும் கற்றுக் கொடுங்க. குழந்தைகளை என்ன சொல்கிறோன்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் குழந்தைங்களும் பேசுவாங்க. நம்ம தப்பான விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்னா அதை பார்த்து தான் குழந்தைங்களும் பேச ஆரம்பிச்சுவாங்க. நம்ம நல்ல பழக்கங்களை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட நல்ல பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதே தான் நம்ம குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் நல்ல பழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நடந்துக்கோங்க. என்னென்னா கெட்ட வார்த்தைகளை கற்றுக் கொடுக்காதீங்க, கெட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்காதீங்க. பிள்ளைகள் வருங்காலத்தில் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள்னு சொல்லி பேர் எடுக்கணும்னா நம்ம நடந்துக்கிறது தான்
பிள்ளைகளோட வாழ்க்கையே இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா வந்தோடனே படிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டாதீங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஹோம்ஒர்க் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸ்கூலில் மட்டும் கற்றுக்கிட்டா பத்தாது, நம்மளும் தெரிஞ்ச விஷயங்களை குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ தான் அது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஹோம்ஒர்க் முடிச்சது அடுத்த நாள் ஸ்கூல் போகிறதுக்கு அதுக்கு ஆர்வமாக ஆசைப்பட்டு போவாங்க. இல்லைன்னா அவங்க மக்கடம் பண்ணிக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போகலை அதுக்கு 1000 காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஹோம்ஒர்க்கை முடிஞ்சாலும் முடிக்க பாருங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. அடுத்து என்ன அப்படின்னா காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு குழந்தைகளுக்காக சமைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நல்லா சமைச்சிட்டு திருப்தியாக குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அப்படி அனுப்பணும். நம்ம எந்திரிக்கிறதே லேட்டாக இருந்துச்சுட்டு அதாவது அதை அரைகுறையாக சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை அனுப்பிச்சிட்டோம்னா பிள்ளைகளுக்கு வயிறு சேராம போயிடும். ஒழுங்காக பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம லேட் ஆச்சுன்னா அவங்க சாப்பிடாமே கொண்டு போய் விடுறதுனால காலையில் ப்ரேயர்லாம் நிற்கும்போது அது என்னென்னா மயக்கம்னா வர சான்ஸ் இருக்குது. முடிஞ்சளவு குழந்தைகளை வெறும் வயிற்றில் அனுப்பாதீங்க. எதாவது சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறம் அனுப்புங்க. அதுதான் குழந்தைகளுக்கு நல்லது. குழந்தைகள் க்ளீனாக அனுப்பணும். போடுற ட்ரெஸ்ஸு பழசாக இருந்தாலும் க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதில் கவனமாக இருங்க. ஏன்னா 10 பேர் கூட சேர்ந்து படிக்கிற பிள்ளைங்க நம்மளும் நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கும் நல்லது. சரிங்களா? பார்க்குறவங்க கிண்டல் பண்ணக்கூடாது, பக்கத்தில் உட்காரும்போது யோசிக்கக்கூடாது. இதே நம்மளே பாருங்கள், நம்மளுமே அதாவது பழைய துணியாக இருந்தாலும் அதை சுத்தமாக போடணும், நீட்டாக போட்டுக்கணும். சரிங்களா? போகிற இடத்துல நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போட முடியாது. போடுற ட்ரெஸ்ஸை நம்ம நீட்டாக சுத்தமாக போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நம்மளை பார்த்தோன்னே ஒதுங்கி போகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. பார்த்தோன்னே பக்கத்தில் யோசிக்காமல் உட்காரணும், பேசணும். அந்த மாதிரி நம்ம விஷயங்களை அந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் நல்லது. சரிங்களா? அடுத்து சாப்பாட்டில் என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆயில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நிறையா சேர்த்துக்காதீங்க. ஆயில் நிறையா சேர்த்துக்கிறதுனால ஒரு சிலருக்கு சேராமல் போயிடும். அதனால் முடிஞ்சளவு ஆயில் கம்மி பண்ணி சமைக்க பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு என்னென்ன ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதுகளை பண்ணி தானிய வகைகளை வச்சு என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அது மாதிரி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ஹெல்த்தியும் கூட. முடிஞ்சளவு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா அடுத்த வீட்டு பிரச்சனையை நீங்கள் பேசுகிறது அது தகாது. உங்ககிட்ட அடுத்தவங்க யாராவது அவங்க அடுத்தவங்க பேச்சை உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு நீங்களும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்களும் போய் பேசாதீங்க. அது கெட்ட பழக்கம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கட்டும். இந்த ஒருத்தர் புறணி பேசுகிற வேலையை அது தப்பான விஷயம். அதாவது அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி கூட நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எப்பயுமே கடன் இருக்கக்கூடாதுங்க. கடன் இருந்துச்சு அப்படின்னாவே நிம்மதி இருக்காது. நம்ம இருந்தாலும் இல்லாட்டும் கஞ்சியாக இருந்தாலும் நம்ம குடிச்சிட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் கடன் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு காசு இருக்குதோ இல்லைன்னா ஆனால் அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா அவங்க 1000 பேச்சு பேசுவாங்க. நம்மளை எந்த அளவுக்கு மோசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கடன் கொடுத்தவங்க பேசுவாங்க. கடன் வாங்கினவங்க வாங்கி தான் ஆகணும். அதனால் கடன் வாங்குறது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்மளோட மதிப்பு குறையாமல் இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம நம்மளுக்கு உடம்பு முடியல, எனக்கு உடம்பு கஷ்டமாக இருக்குது, என்னால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை நீங்கள் அலங்கோலப்படுத்துறதுனால அதாவது அது நல்லா இருக்காது. உங்களுக்கு உடம்பு முடியலைனாலும் உங்களுக்கு முடியாத விஷயங்களை வீட்டில் காட்டாதீங்க. வீட்டை எப்பயுமே சுத்தமாக நீட்டாக வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு தேடி வர்றாங்க அப்படின்னா அந்த வீட்டை பார்த்துட்டு தான் நம்மளோட மதிப்பு அவங்க கூடுறதும் குறைக்கிறதும். சரிங்களா? நம்மளோட மதிப்பு நம்ம சுத்தமாக இருக்கணும். நம்ம வெளியில் போகும்போது நம்ம நீட்டாக போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீட்டிலையும் சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட சுத்தம் ரொம்ப முக்கியங்க. வீட்லேயும் சரி நம்ம உடம்புலையும் சரி சுத்தமாக இருக்கணும். தண்ணி அளவாக செலவு பண்ணுங்கள். அதாவது அதை நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நிறையா வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து கொடுத்த விஷயங்களை யாருக்காவது ஏதாவது காசோ பணமோ பொருளை ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருந்து கேளுங்க. அவங்களோட சூழ்நிலை தெரிஞ்சுட்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு அதை சொல்லி காட்டாதீங்க. அதை சொல்லி காட்டினீங்கன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை.
கொடுத்ததை சொல்லி கட்டாதீங்க. முடிஞ்ச அளவு காமிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சால் கொடுங்க. ஆனால் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா, திருப்பி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க. எனக்கு வேணும், இந்த டயத்துக்குள்ளே கொடுங்க அப்படிங்கிறத. கொடுத்த உடனே நான் அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது அப்படின்னா, பர்சனல் விஷயமா இருந்தாலும் எது சண்டையாக இருந்தாலும் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் பர்சனலாக இருக்கிற எதையுமே வெளியில் சொல்லாதீங்க. வெளியில் நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா உங்களை வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களோட மதிப்பை குறைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அதில் உங்கள் மரியாதை குறைஞ்சி போயிடும். நம்மளை இழிவாக பேசுகிறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால் பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்து வீட்டில் வந்து வரவு செலவு கணக்குகளை வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கக்கூடாது. காசு இவ்வளோ வச்சுருக்கேன், பணம் இவ்வளோ வச்சுருக்கேன், நகை இவ்வளோ வச்சுருக்கேன், சொத்து இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, அங்கே பணம் வச்சுருக்கேன், இங்கே பணம் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் யார்கிட்டையுமே எப்போயுமே ஷேர் பண்ணக்கூடாதுங்க. அதுவே பெரிய பிரச்சனையை உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்களே அமைச்சு கொடுத்தது ஆயிரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட புறணி பேசுகிறது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட மட்டம் தட்டி பேசுகிறது, இழிவாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசாதீங்க. அதுவே உங்களையும் அவங்க பேசுறதுக்கு உங்களையும் அது மாதிரி தான் பேசுவாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை குடும்ப பெண்களாக இருக்கவங்க இந்த மாதிரி குணங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த குணங்கள் இருந்தால் நல்லது, எந்த குணங்கள் இருக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போய் லைக் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வருங்க, எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ ப்ரோ.